கானா காஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டய கணக்காளர், அரசியல் விமர்சகர் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்றுனர் திரு சுப்ரா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் பிரதர், நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக தொடர்புடைய ஒரு குடும்பம், தெய்வீகத்தில் நாட்டம் உள்ளவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயிற்சி முறையில் வந்ததுனால நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவோம். ஆன்மீக தேடல்ன்றதை விட அது ஒரு வழிபாட்டு இதாக நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் அப்போது. ஸோ சபரிமலைக்கு வந்து வருஷம் யாத்திரை போவோம். அப்புறம் வந்து இந்த பஜனை சம்பிரதாயங்களில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ அவர் கூடயே நிறைய நான் பஜனைக்கெலாம் போயின்னு இருப்பேன். அப்போ வந்து தமிழில் ஒரு பழமொழி உண்டு, எத்த தின்னா பித்தன் தெளிவுன்ற மாதிரி. ஸோ அது மாதிரி திருவண்ணாமலைக்கு போவோம் நான் என் நண்பர்கள் எல்லாம். போயிட்டு அங்கே ஏதோ ஒரு தேடணும்னு ஒரு மனசில் எண்ணம் இருந்தது. பட் எதை தேடுறோன்றது தெரியல. கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், கரெக்டாக சொல்லணும்னா 1997 நான் அப்போ சிஏ பண்ணிட்டு இருந்தேன். மே 1997 ஞாபகம் சரியாக இருக்குன்னா. அப்போ வந்து ஒரு சிஏ எக்ஸாம் முடிஞ்சுட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போது அந்த நண்பர் சொன்னார், இது மாதிரி வந்து இப்போ தான் ஆர்ட்ஃபுல்னஸ் வேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிராண்டிங் பண்ணிட்டுருக்கோம். அது முன்னாடி சகஜ மார்க்கம்னு இருந்தது அதுக்கு பேர். ஸோ சகஜ மார்க்கம்னு ஒரு தியான பயிற்சி முறை இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னாங்க. சரி ரைட், நம்ம நல்லது தானே. இப்போ இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேறு கலாச்சாரங்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க மக்கள். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பழக்க முறைக்கு நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போவோம். எங்களோட மனதும் அதில் லயித்து இருந்து வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தியான முறைகள் எல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ மே 1997 அப்போ தான் சொன்னாங்க, திருவான்மியூரில் வந்து ஒரு ப்ரிசெப்டர் இருந்தார். அவர்கிட்ட வந்து முதல்ல எங்களை சொன்னாங்க, அறிமுக சிட்டிங் வந்து ஒரு 3 எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு திருவான்மியூரில் போயிட்டு கற்றுண்டோம் அவர்கிட்ட. அவர் 3 சிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இது மாதிரி மணப்பாக்கத்தில் வந்து ஒரு ஆசிரம் இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து சத்சங் நடக்கும், அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி கலந்துட்டோங்க. கலந்துக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா வந்து நாங்கள் வழிபட்ட முறைகள் வேறு. இங்கே வந்து மனதுக்குள்ளே கண்ணை மூடிக்கொண்டு மனதுக்குள்ளே உள்ள இறைவனை தேடுங்க அப்படின்ற போது ஒரு மணி நேரம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்ணணுன்னாங்க, ராத்திரி ப்ரேயர் பண்ணணுன்னாங்க. பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வரும்போது ஒரு மாதம் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். நான் அதை மே 1997 ஜாயின் பண்ணால் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து சிஏ எக்ஸாம்லாம் எழுதியிருந்தேன் வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறமா 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆகஸ்ட் 1998 ஆக்சுவலாக நான் சேர்ந்த 2வது முறை ஒரு மறுபிறவின்னு கூட சொல்லிக்கலாம். மறுபிறவி எடுத்தது வந்து 14th ஆகஸ்ட் 1998. அப்போது அந்த நண்பர், அவர் கூட நான் பழக்கத்தில் இருந்தேன். ஆனால் அவர் மட்டும் தியானத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். என்னால் தியானத்தை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ அவர் என்ன சொன்னார், நீ எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டுருக்க, மேபி உன்னோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இல்லையோ என்னவோ, அதனால தான் உங்களுக்கு மனச்சிதறல்கள்லாம் ஏற்படுது, அதனால் ப்ராப்ளி இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னா. சரி, தியானம் பண்ணும்போது ஒருமித்த கருத்தோடு நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க, அதே வந்து கொஞ்சம் நீட்டிச்சா எந்த வேலை பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுமே, இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்போ பொறி தட்டிச்சு. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்து அந்த கிச்சனில் பாஸ்கர் மாமான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து கேட்டார், என்ன எப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லை மாமா நான் அது மாதிரி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இது பண்ணினேன், அப்புறம் விட்டுட்டேன் எனக்கு அப்படின்னா. சரி அப்போ திருப்பி நம்ம வந்து ஒரு 3 சிட்டிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல் சிட்டிங் அங்கே கிச்சன்லேயே எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2வது 3வது சிட்டிங் வந்து அவர் வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஸோ வீட்டில் போய் தியானம் எடுத்துனோன்னே அப்படியே கொஞ்சம் பழக ஆரம்பித்தோம். ஸோ மெயினாக எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அதாவது எல்லோரும் வந்து தியானத்தோட நோக்கம் என்னென்னா அமைதியை நோக்கி தான் முதல்ல போகிறாங்க. அதாவது மறுபிறவி இல்லாமல் இந்த பிறவிலேயே வந்து இறைவனை வந்து நோக்கி போக வேண்டும், முக்தி அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தேடலில் வராங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து ஒரு 99% இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணினதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் மேலே வரணும், அந்த மாதிரியான ஒரு பொருளாதார குறிக்கோளோடு தான் வந்தேன். அது வந்து சேர்ந்து பயணிக்கும் போது தான் அப்புறமா அதனோட அடிப்படையான உண்மையான எதற்காக தியானம் பண்ணணும், ஏன் தியானம் பண்ணணும் அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய என் கூட அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளாதார வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அப்படின்ற போது எஸ், இது வந்து ஒரு சாரிஜி மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது தான், எப்படி வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து 2 விங் வேணுமா, இறக்கைகள் வேணுமா. ஸோ பொருளாதார வாழ்க்கையும் வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையும் வேண்டும். ஸோ இது நல்ல ஒரு இதாக பட்டுது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்கலாம்,
குறைஞ்சபட்சம் என்ன கேட்குறோம் அப்படின்னாங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, தாஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு மணி நேரம் மட்டுமே முதலீடு பண்ணுங்கன்றாரு. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் கிளீனிங், ராத்திரி வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர். 1 மணி நேரம் மட்டும் பண்ணினா போதும். மீதி இருக்கிற 23 மணி நேரத்துக்கு நான் கேரண்டி அப்படின்றாரு அவர். அதாவது அமைதியாக வாழ்க்கையை நடத்துவதற்கு. நான் பட்டய கணக்காளராக இருக்கனால பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு 8% 10% வட்டி வரும். சரி, உச்சபட்சமாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா 20%. இல்லை சென்செக்ஸில் போடுறோன்னா 25% வரும், இல்லை மைனஸ்லேயும் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இது இருக்கும்போது, இந்த இதில் மட்டும் 1 மணி நேரம் மட்டுமே முதலீடு செய்தார் கிட்டத்தட்ட ஒரு 2300% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்றது வந்து அதுவும் கேரண்டி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நியமப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமைதி வந்து உத்தரவாதம். ஸோ அதனால் ஈர்க்கப்பட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வரும்போது வாழ்க்கையில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எனக்கு ஓரளவுக்கு சரி செய்து கொள்வதற்காக நிறைய இந்த ப்ராக்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிது. அப்படி தான் என்னோடய பயணம் ஆரம்பிச்சுது. ஆரம்பித்தது வந்து 1997லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். ஸோ மோர் தேன் வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஆமாம். பண்ணி. இப்போது இத்தனை வருஷமாக இந்த தியானத்தில் வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிமானம் இருக்குது இல்லைங்களா, இத்தனை வருஷமாக இதில் பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு? அதுக்கு மெயினான முக்கியமான காரணம்னா ஏதாவது? ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதாவது இந்த சிஸ்டத்து மேலே, ஒரு குருவின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னா, ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் சொல்கிற உதாரணங்கள்லாம் என்னை சார்ந்ததாக இருக்கும். என்னை சார்ந்ததாக இருக்குன்னா நான் வந்து என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ என்னை புகழ்பாடுவதற்காக இல்லை. இது மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு நல்ல கருத்துக்கள், இதன் மூலமாக அவர்களுக்கு புரிந்தது அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கலாம். அதில் நான்ற வார்த்தையை எடுத்து விட்டு அவங்க பேரை கூட பொருத்தி பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ 2005 அதாவது 98 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பண்டாராக்கு போவோம், சத்சங் அட்டன் பண்ணுவோம், நிறைய வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அது மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தபோது தொடர்ந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், சிஏ எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். 2005 பாபுஜி மகாராஜ் இப்போ 125வது பிறந்தநாள் வருது பார்த்தீங்களா. அப்போ வந்து 2005 30 ஏப்ரலில் வந்து பாபுஜி மகாராஜோட பிறந்தநாள் வந்து திருப்பூரில் கொண்டாடுறதா தீர்மானிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து சண்டே சத்சங் நடந்தது மணப்பாக்கத்தில். அப்போது சார்ஜி மகாராஜ் என்ன சொன்னார்னா, வரப்போகிற 30th ஏப்ரல் வந்து ரொம்ப மிக முக்கியமான இது கொண்டாட்டம். அதில் என்ன வேலை இருந்தாலும், உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ மிக முக்கியமான பிஸ்னஸ் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே சத்சங்கில் ஆஃப்டர் சத்சங் அனௌன்ஸ் பண்ணார் மாஸ்டர். அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுத்து. நான் எனக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மே 2 தான் சிஏ எக்ஸாம் வரும். எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 30 பண்டாரா முடிஞ்சுட்டு மே 2 எக்ஸாம் எழுத முடியாது, ப்ரிப்பரேஷன்லாம் போயின்னு இருக்கும். அதனால் நிறைய பண்டாரங்களுக்கு முன்னாடி வர முடியாமல் கூட இருந்தது எனக்கு. ஸோ ஆனால் இதில் சொல்லிட்டார் அவர், யாராக இருந்தாலும் என்ன வேலை பண்ணியிருந்தாலும் விட்டுட்டு கரெக்டாக அந்த பண்டாரா அட்டன் பண்ணிவிடுங்க, இது மிக முக்கியமான ஒரு பண்டாரா நம்மளோட சகஜ மார்க்க ஹிஸ்ட்ரியில் அப்படின்னோடனே பார்த்தேன். சரி, குருவே சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணேன்னா, அப்போது என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நீங்கள் ட்ரெயினில் போங்க திருப்பூருக்கு. நான் என்ன சொன்னேன், ஏப்ரல் 30 முடிஞ்சோன்னா மே 1 காலையில் மாஸ்டர் வந்து 9 மணிலேருந்து 10 மணி சத்சங் முடிச்சிடுவார். முடித்ததுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு, ஒரு 2 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும் கோயம்புத்தூரில், அதை எடுத்துகிட்டு ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்து சென்னைக்கு வந்துட்டேன்னா 3:30 மணிக்கு அப்புறமா நான் நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு மே 2 எக்ஸாமுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னோடனே என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சொன்னார், முட்டாளாக இருக்கிற, இது மாதிரி ஒருத்தர் சொன்னார்னா கூப்பிட்டா ஓடுவியா நீ, வாழ்க்கையில் வந்து சிஏ எக்ஸாம் முக்கியமாக, இது மாதிரி போயிட்டு தியானம் அட்டன் பண்ணுறது முக்கியமாக ஒரு பையன் கூட சொன்னான். நான் சொன்னேன்ப்பா, ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், இவர் மாஸ்டர் சொல்லிட்டார், அதனால் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயணத்தை வந்து இறுதி பண்ணிட்டோம். ஒய்ஃப் சொன்னாங்க, நான் ட்ரெயினில் வந்துக்கிறேன் பசங்களை கூட்டின்னு, நீங்கள் மட்டும் ஃப்ளைட்டில் வந்துருங்கன்னு. கரெக்டாக அந்த மாதிரி நடந்தது. ஸோ மே 1 அங்கேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பினேன், 3 மணிக்கு வந்தேன், ஃபுல்லாக படித்தேன், மறுநாள் போய் எக்ஸாம் எழுதினேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த எக்ஸாமில் அந்த பேப்பர் மட்டும் மே 2 நான் எழுதின அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சின்னு பேர் அதில் வந்து 67 மார்க் வாங்கினேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 60 மார்க்லாம் வந்து சாதாரண இது பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 60லாம் ஈஸியாச்சே வாங்கிடலாமே அப்படின்வாங்க. ஆனால் சிஏயில் மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஏ இன்ஸ்டியூட்லேயே ஒன்று எழுதியிருப்பாங்க, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்வாங்க. அதில் எழுதியிருப்பாங்க. உடனே ஒரு கமா போட்டு என்ன மாதிரி ஒரு பையன் அங்கே அப்போது ஆஸ்க் ஹிம் டு ரைட் சிஏ எக்ஸாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடினமான எக்ஸாம். ஸோ அதில் வந்து பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம், 50 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க, 60 மார்க்குக்கு மேலே வாங்கினது வந்து எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரில் வந்து நான் மாஸ்டர் மேலே உள்ள ஒரு பற்றுறுதினால் அவர் சொன்னார், அங்கே போனேன்.
அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து மறுக்கவே முடியாது. இருந்தாலும் கடைசியில் அந்த 2 நாள் வந்து பண்டாரில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எழுதின எக்ஸாமில் 67 மார்க் வாங்கினேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ மாஸ்டர் எதாவது சொல்கிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒபீடியண்ட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதற்கு அந்த வேலை அன்றைக்கி பண்ண போகிற வேலைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து அவரோட கண்டிப்பாக ஒரு உதவி இருக்கும் நமக்கு. அதுதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த மே 2005 எழுதினதுக்கப்புறம் நவம்பர் 2005 அடுத்த குரூப் கிளியர் பண்ணேன். மே 2006 இன்னொரு குரூப்பும் கிளியர் பண்ணி மே 2006 நீங்கள் சொல்கிற பட்டய கணக்காளராக பதவி வாங்கிட்டு வெளில வந்தேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் அன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய பலம். ஸோ கண்டிப்பாக கண்மூடித்தனமாக பண்ணல. ஸோ தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டேன். மாஸ்டரோட வேலையும் பண்ணுறேன். ஸோ மாஸ்டரோட வேலையை வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உதவி புரிவார், உறுதியாக கூட இருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மிக பலமாக வந்தது அன்றைக்கி. குருவின் மீது கொண்ட தீரா காதல்னே சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நிறைய பாட்டுலாம் வரும்போது, சினிமா பாட்டுலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அது நீங்கள் கரெக்டாக மாஸ்டரோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அது ஒரு பாட்டு வரும் இந்த கண்டநாள் முதல் பாட்டில், கண்டநாள் முதலாக காதல் கொண்டே நடி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு மாஸ்டரோட கனெக்ட் பண்ணி கேட்டிங்க வச்சுக்கோங்க, அப்படியே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் மொமெண்ட்ஸில் இருக்கலாம். எந்த பாட்டாக இருந்தாலும் சரி. ஒரு காதலன் காதலி தானே. இப்போ மாஸ்டர் மேலே நம்ம இருக்கிற அன்பு பார்த்திங்கன்னா ஒரு காதலன் காதலிக்கு இருக்கிற அன்பு தான். அந்த அன்பை வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வேணால் போட்டு கேட்டிங்க அப்படின்னா மாஸ்டரை வந்து அப்படியே உள்ளே நிறுத்திட்டீங்கன்னா இதயத்தில் அந்த பாட்டோட வரிகளும் மாஸ்டருக்கும் நமக்குள்ள கனெக்ஷனும் கரெக்டாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த 25 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மாஸ்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஒரு குருவின் மீது இவ்வளோ அன்பு வர்றதுக்கு ஒரு காரணம் எப்படியா இருக்கும்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படி தடுக்கி விழுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த குருவோடைய சொற்கள் வந்து நம்ம காதில் வந்து விழுந்திருக்கும். அதுதான் நமக்கு பலமாக வந்து அவர் மேலே ஒரு காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். அப்படி இப்போ வந்து 125வது பாபுஜி மகாராஜோடைய பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள், சில கருத்துக்கள் ஏதாவது? அது பாபுஜியோட ரொம்ப ஃபேமஸான கோட் பார்த்திங்கன்னா, லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் ஆல். ஓகே. அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. 750 கோடி மக்கள் வந்து 750 கோடி மேலே வந்து உலகத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் அனைவரையும் வந்து அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னா வந்து கடினமான காரியம். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு வந்து மீட் ஆகாமல் இருப்பாங்க, வேவ் லென்த் இதாக இருக்கும். ஸோ அனைவரையும் வந்து கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற மனித மட்டத்தில் பார்த்திங்கன்னா. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா கொஞ்சம் வந்து மனக்கசப்பு வருது. அது நாளடைவில் சரியாகும் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 140 கோடி மக்கள் மேலேயும் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஏன்னா இன்றைக்கி தாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட விஷன் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணி வந்த தாஜியோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கோல், அவர் உயரிய கோல், விஷன் என்ன வாழ்க்கையோட லட்சியம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் நான் வந்து தெய்வீகத்தன்மையுடையவர்களாக மாற்ற போகிறேன் அப்படின்றாரு. ஹி வாண்ட்ஸ் டு மேக் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆஸ் டிவைன் அப்படின்னு அவர் கோல் வச்சுருக்கிறார். ஸோ அதுதான் இந்த பாபுஜி மகாராஜ் சொன்னார். அதாவது இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும். அவங்க தியானம் பண்ணுறாங்களா இல்லையான்றது அடுத்த விஷயம். அவங்களோட தியானம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு மனசில் ஒரு குறிக்கோள் வருது, எண்ணம் வருகிறது அப்படின்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னு தெரிவிக்க வேணும்னு பாபுஜி சொல்கிறார். அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு இப்போ இருக்கிற தாஜி என்ன சொல்கிறாருன்னா, அனைவரையும் நான் வந்து தெய்வீகத்தன்மையாக மாற்றப் போகிறேன், அதுதான் என்னோடய விஷன் அப்படின்றாரு. ஸோ அதுதான் பார்க்குறேன். ஸோ லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் யூ ஆல் அப்படின்றாரு அவர். ஸோ ஈஸியாக வருது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பாபுஜி மகாராஜே பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். இந்த லவ்வை நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும்? நம்ம மட்டுமே மாறினா போகாது இல்லையா, உலகமே மாற வேண்டும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு லெட்டர் 1957 நினைக்கிறேன், அதில் எழுதுறாரு. அதில் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 9 o'clock ப்ரேயர்னு சொல்கிறோம், இரவு 9 மணி பிரார்த்தனை. அப்போ வந்து அனைவரும் வந்து கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகத்தோட பீஸுக்காகவும் நன்மைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ நம்ம இங்கே 9 o'clock பண்ணுற மாதிரி உலகத்தில் அவங்கவுங்களோட லோக்கல் டைம் 9 o'clock. அது யார் வேணால் பண்ணலாம். அவர் வந்து ஆர்ட்ஃபுல்னஸில் இருக்கிறவங்களா இல்லை சகஜ மார்க்க முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா பண்ணணும்னு இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சுருக்கிறார். உலகத்தில் நீங்கள் உங்கள் மூலமாக சொல்லுங்கள், ஒரு ஃபிக்ஸட் டைம் 9 o'clock. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 24 மணி நேரமும் எங்கேயாவது ஒரு கண்ட்ரியில் 9 o'clock வந்துனே இருக்கும், 9 PM வந்துனே இருக்கும். ஸோ அந்த எக்ரிகோர், இந்த வைப்ரேஷன் உலகம் முழுவதும், ஸோ அமைதிக்காக மக்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம உலகத்தில் போகும்போது அப்படியே வந்து சொசைட்டி மாற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் தாஜி வந்து சொல்கிறது தான், விஸ்வ சாந்தி அடையணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட இதுலேருந்து சாந்திக்காக நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறோம், அமைதிக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அதை மாதிரி இந்த உலகத்தில் உள்ள 750 கோடி மக்களும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த உலகம் வந்து அந்த விஸ்வசாந்தி என்ற நிலையை அடையும். அது சாருஜி வந்து என்ன ஒரு படி மேலே போயிட்டார். அவர் லவ் ஹால் whom he loves அப்படின்ட்டார் அவர். ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே பாபுஜி மாஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவரை லவ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதாவது குருவையோ இல்லை கடவுளையோ லவ் பண்ணுங்கன்றார். சாருஜி மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க யாரை லவ் பண்ணுறாங்க, யார் மீது அன்பு செலுத்துகிறார்கள், யாருக்காக கருணை போடுகிறார்களோ அவங்கள எல்லாரையும் லவ் பண்ணுங்க, ஒருபடி மேலே. லவ் ஆல் whom he loves. அதாவது ஆன்மீகத்தில் நீங்கள் டெவலப் ஆக இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். முதல்ல குருவை வந்து வணங்குவது, இல்லை குரு மீது அன்பு செலுத்துவது. நீங்கள் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டீங்க, 10வது கிளாஸ் போகிறீங்க, கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் எடுத்துக்கணும், டஃப்பான மேக்ஸ் போடணும். அப்படின்ற போது சார்ஜி மாஸ்டர் என்ன சொல்ல, எல்லாரையும் வந்து அனைவரையும் உங்களோட சகோதரிகளாக பாவித்து அன்பு செலுத்துங்கள் அப்படின்றாரு. தாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு PhD பண்ணுற லெவலுக்கு போயிட்டார் அவர். லவ் ஹால் ஹர்ட் நன். ஓகே, அதாவது அனைவரையும் நேசியுங்கள், ஒருத்தரையும் காயப்படுத்தாதீங்க. ஆனால் இதுக்கு அண்டர்லைங், இந்த 3 குருஜிகளுக்கும் உள்ள அண்டர்லைங் பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ அதுதான் வந்து எனக்கு மிக முக்கியமாக பாபுஜி மகாராஜ்லேருந்து பிடிச்சது. அது அப்படியே அனைத்து குருமார்களும் வந்து அதுதான் சொல்கிறாங்க, அன்பு செலுத்துங்கள், அவர் மீது அன்பு செலுத்துங்கள். ஸோ அவர் யார் மீதெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் அன்பு செலுத்துங்க. இல்லை அன்பு எல்லார்ட்டையும் செலுத்துங்க, அதே சமயத்தில் வந்து யாரையும் வெறுக்காதீர்கள். இந்த பரிணாமம், ஆன்மீகத்தில் பரிணாம வளர்ச்சி நான் வந்து ஒவ்வொரு குருமார்களிடம் நான் வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இதெல்லாம். அண்ட் நீங்கள் இப்போ பொதுவாக நிறைய விவாத மேடைகளில், குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் விவாத மேடைகளில் நிறையா உங்களை பார்க்க முடியுது. சில நேரம் உங்களோட விவாதிக்கிறவங்க வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் புள்ளி விவரங்களுடனும் நீங்கள் வந்து தீர்க்கமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக சொல்கிறீங்க. இதுக்கு நீங்கள் ஏதேனும் பிரத்யேகமாக பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? ஒரு விபத்து தான் சொல்ல முடியும். முதல்ல வந்து இப்போ மாஸ்டரோட பணியை செய்யணும் அப்படின்ற போது எங்களுக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, 2019 ஜனவரி 12 எல்லா வருஷமும் வந்து அரைஸ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடத்துவோம். சென்னை மணப்பாக்கத்துலேருந்து நடத்துவோம். விவேகானந்தர் பிறந்தநாளை வந்து ஒரு இதாக கொண்டாடணும், ராஜயோகத்துக்கு வந்து அவரும் ஒரு குரு. ஸோ அவரோட பிறந்த தினத்து அன்னைக்கு எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ரீச் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு எங்கள் குழுக்கு வந்து ஒரு இது வந்தது, நம்ம ஏன் சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணி விவேகானந்தரோட கொள்கைகள், விவேகானந்தரோட இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எப்படி அவர் கஷ்டப்பட்டு எப்படி மேலே வந்தார், ஆன்மீகத்தில் வந்து எந்த மாதிரியான பணிகளை ஆற்றினார், அதுங்களாம் அவரோட கதைகள்லாம் எடுத்து, அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன வீடியோவாக போடுவோமே. அப்படி பண்ணும்போது ஹார்ட்ஃபுல்னஸ்க்கும் விவேகானந்தர் சொல்கிற அந்த பொன்மொழிகளுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு 2019 ஆரம்பித்தோம். அப்படி யூடியூப்பில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயின்னு இருக்கும்போது கடைசியில் அப்புறம் டிசம்பர் 19 அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுக்கப்புறம் இது ஆசிரமெல்லாம் நம்ம வந்து மூடிட்டோம். அவங்கவுங்க வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த கண்டினியூ பண்ண முடியல அதை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பட் இது எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹார்ட்ஃபுல்னஸ் தமிழ் சேனலில் மூலமாக நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, மீடியாவில் கனெக்ட் இருந்ததுனால எவ்ரி சண்டே மாஸ்டர் வந்து இங்கேருந்து கானாலேருந்து சத்சங் கொடுப்பாங்க. அப்போ வந்து தமிழுக்கு மட்டும் என்ன பண்ணுவோன்னா, தமிழ் சேனல்னு ஒன்று ஆரம்பித்து அந்த ஃபீடை எடுத்து இதில் கொடுத்து, ஸோ தமிழில் வந்து அதுக்குண்டான ரிலாக்ஸேஷனோட இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மீடியாவில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நவம்பர் 2020 நினைக்கிறேன், அப்போ தான் கோவிட்லேருந்து வெளில வரும்போது மத்திய அரசாங்கத்துலேருந்து, இந்திய அரசாங்கத்துலேருந்து ஒரு ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொருளாதார கொள்கை ஒன்று கொண்டு வந்தாங்க. சின்ஸ் நான் பட்டய கணக்காளராக இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஆத்ம நிர்பர் பாரத்தில் என்னென்ன இது இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை ஹெல்ப் பண்ணுங்கள், மக்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது மாதிரிலாம் நான் பண்ணுறது இல்லைங்க, நான் அது மாதிரி ஆன்மீகத்துக்கு மட்டும் சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் அது பண்ணேன்னு தான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அவங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சுது. ஓகே, அதுலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வர ஆரம்பித்தேன். முதல்ல பொதிகை சேனலில் வந்தேன், அதுக்கப்புறம் மற்ற சேனல் வந்தேன். இது எதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லும்போது விபத்துன்னு சொன்னது இதுதான் காரணம். ஸோ திடீர்னு வீட்டில் படுத்துன்றபோது ஒரு நாள் ஃபோன் வந்தது, இது மாதிரி உள்ளே கொண்டு வந்தோம். பட் எனக்கு அப்போ ஒரு நெருடல் இருந்தது, நம்ம இது மாதிரி போகும்போது எதுக்கு அரசியலுக்குள்ளே போகணுமா அப்படின்றது வரும்போது நீங்கள் கேட்ட இது தான், நம்ம வந்து எப்படி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், அவங்க வந்து கத்தி பேசும்போது ஆக்ரோஷமாக பேசும்போது நம்மளால் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு வாசகம் வந்தது, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வாசகம் வந்தது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசியலை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் நீங்கள் தவிர்த்தவர்கள் உங்களை ஆள வந்து விடுவார்கள். ஓகே, நீங்கள் அரசியலை வந்து தப்பு, இல்லை எனக்கு வேண்டாம், உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் யாரை உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் வந்து உங்கள் மேலே உட்காந்து அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆள ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களோட கொள்கைகளோ
இல்லை உங்களோட தாட் ப்ராசஸையும் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலைன்னா எப்படி வந்து மக்களுக்கு போகும்? இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக பட்டுது. சரி, அதுலேருந்து பார்த்தேன்னா அப்புறம் ஸ்லோவாக வந்து அதர் சேனல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல ஃபினான்ஷியல் டிபேட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற டிபேட்ஸ்லேயும் நீங்கள் கலந்துக்கோங்க, ஏன்னா உங்களோட வே ஆஃப் டெலிவரி வந்து நல்லா இருக்கணும்னா. அதில் என்னன்னா, நமக்கு இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கும் தியானம் பண்ணாதவங்களுக்கும் ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தியானம் பண்ணாதவங்க எந்த இதுலேயுமே மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க என்ன பண்ண ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. தியானம் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெஸ்பாண்ட் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பதிலோ அதை கொடுப்பேன். ஓகே, அவர்கள் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் சொன்னது தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஓகே. அதாவது இந்த டேட்டா தாங்க கரெக்டு அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர, நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு டேபிள்லாம் அடித்து பேச மாட்டேன். ஸோ அது வந்து எனக்கு எப்படி இந்த தியானம் தான் கற்றுக் கொடுத்தது. எந்த சிச்சுவேஷனுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம், டேக் அ பாஸ். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு இவ்வளோ தடி புக்கு வச்சுருப்பேன், ஒரு 80 பேப்பர் நோட்டு எப்போவுமே என் கையில் இருந்துன்னே இருக்கும். அதில் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது எதிராளியை வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கம் இருக்காது. அன்றைக்கி உள்ள டிபேட்டில் எதை வந்து மக்களுக்கு சொல்லணும், மக்கள்கிட்ட விட்டுருவோம். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்றது வந்து மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. ஓகே. ஸோ எப்படி வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகும் போது ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, டிஃபெண்டன்ட் இருப்பாங்க. ஸோ பட் நீதிபதி வந்து ஒரு கருத்து சொல்லுவார், அதை மாதிரி வந்து மக்களாகிய நீதிபதிகிட்ட விட்டுடுவோம். இந்த கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிபேட்டில் வந்து இப்படி தான் இருக்கணுங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஸோ மற்றவர்களோட டிஆர்பிக்காக நம்ம பேசுகிறது இல்லை, நமக்கு எது சரின்னு பட்டுதோ அதை பேசுகிறோம். அதை வந்து மக்கள் வரவேற்றுருக்குறாங்க, அனைத்து மீடியாக்களையும் அதை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. அதனால் அந்த பயணம் தொடர்ந்துருக்கு. ஸோ எந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டாக இருந்தாலும் அங்கே உங்களுடைய நிலையை வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி ரொம்பவே இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அண்ட் நீங்கள் இப்போ வந்து அரசியல் துறையில் இருக்கீங்க, ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாகவும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த செக்டார்ஸில் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டைலமா இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த முடிவு கரெக்டாக அந்த முடிவு கரெக்டாக அப்படின்னு. இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது ஹார்ட்ஃபுல்னஸில் பார்த்தீங்கன்னா எம்பத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சிம்பத்தின்னு ஒன்று இருக்குது, இரக்க உணர்வுன்னு ஒன்று இருக்குது, எம்பத்தின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்றத வந்து தடுக்கிறது வந்து கண்ணில் நீர் வழிது வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் உங்கள் கண்ணில் உள்ள நீரை தொடச்சி விடுறத விட, அந்த கண்ணில் உள்ள நீர் வருவதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை வந்து நான் வந்து புரிந்து கொண்டு அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட முன்னாடியே போக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ண பண்ண உங்களோட இதயம் வந்து இலகுவாக ஆரம்பிக்கும் போது, மற்றவங்களோட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வலியை நம்ம உணர ஆரம்பிப்போம். அந்த வலியை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வலி மூலமாக வருகிற கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக அந்த கண்ணீர் ஏன் வருது, அந்த வலியை வந்து போக்குவதற்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. இந்த நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தில், பன்னாட்டு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன், மல்டிநேஷ்னல் கம்பெனியில். அங்கே வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பட்ஜெட் எவ்ரி இயர் வந்து தாக்கல் செய்யணும். அதுக்கு டெட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேலண்டர் இயர் பட்ஜெட் கொடுப்போம் நாங்கள். ஸோ எவ்ரி அக்டோபர், அடுத்த வருஷத்து ஜனவரி டிசம்பருக்கு உண்டான பட்ஜெட்டை வந்து அதுக்கு முந்தின வருடத்தில் அக்டோபரில் வந்து நாங்கள் தாக்கல் பண்ணணும். ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுக்கணும், சைனாவில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்பெயினில் போகும். அது மாதிரி நிறைய வந்து ரிவ்யூஸ் போகும். அப்படி நடக்கும்போது ஒரு வருஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களால் வந்து அந்த டெட்லைனை மீட் பண்ண முடியல. அக்டோபர் மாதம் கொடுக்க வேண்டிய டேட்டா வந்து உள்ள மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வர்றது டிலே ஆகிடுச்சு, என்னால் கன்சால்டேட் பண்ண முடியல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்னாச்சு, நவம்பர் மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து எங்களோட கண்ட்ரி ஹெட்டுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க அவங்க. இது மாதிரி இந்த சென்னையில் உள்ள பிளான்ட்டில் மட்டும், சுப்ரா இருக்கிற பிளான்ட்டில் மட்டும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து லேட்டாக வருது. இந்த வருஷம் எங்களுக்கு லேட்டாக வந்ததுனால எங்களோட போர்டில், ஸ்பெயின் போர்டில் வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைமே இல்லாமல் வந்து கொடுத்துட்டோம் நாங்கள். நீங்கள் அடுத்த வாட்டிலேருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபீட்பேக் அவருக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து என்கிட்ட சொன்னார் இது. சரி, சொன்னோன்னே என்ன ஆகும்னா சுருக்குன்னு நமக்கு ஏறும். மற்றவங்க மேலே வந்து பழியை போட்டுவிடுவோம் நம்ம. அவன் கொடுக்கல, நான் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவாக இருந்து, எஸ் நமக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட போர்டில் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா யாரை நம்பி அவங்க முதலீடு போடுறாங்கன்னா, போர்டில் உள்ள டைரக்டர்ஸ் நம்பி முதலீடு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க முடியும். அப்படின்றது புரிஞ்சுட்டு என்ன பண்ணால், அதுக்கு அடுத்த வருஷம் பட்ஜெட் போடும்போது ஒரு டிசிஷன் எடுத்தேன் நான். தனிப்பட்ட பொருள் எடுத்த டிசிஷன் தான் அது. அதாவது அக்டோபரில் கொடுக்கணும் அப்படின்னா
அதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே நான் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆகஸ்ட் மாதமே அந்த டெட்லைனை வந்து நானே வந்து அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டு, இல்லை உள்ள பிளான்ட் ஹெட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டையும் கூப்பிட்டு, இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ஆகஸ்ட்லேயே நம்ம வந்து இது பட்ஜெட் சப்மிட் பண்ணிடணும். இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்கூட்டியே நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆகஸ்ட் முன்னாடி ஜூலைலேயே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஜூன்லேயே நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு டிசிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, இது என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கோல் வச்சுட்டீங்க, அந்த கோலை நீங்களே அச்சீவ் பண்ணலை அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்? அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் போட்ட டைம்லேருந்து நீ அடியர் பண்ணலைன்னா நான் எப்படி பண்ணுவேன்? எப்படி நான் முன்ன எக்ஸாம்பிளில் கேள்வி கேட்டேன்னா என் கண்ட்ரி கிட்ட அது மாதிரி என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த ஜூலை மாதம் என்னோடய பையனுக்கு வந்து டான்சில் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நான் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் ஆஃப் சைட்டில் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் செட் பண்ணிட்டேன், பட்ஜெட் கிக் ஆஃப் மீட்டிங் சொல்லிட்டு. ஸோ நானே அந்த மீட்டிங்கு போகலன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, பையனை காலங்காத்தால் ஒரு 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் 9 மணிக்கு கிளம்பி மீனம்பாக்கத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போய்ட்டு அந்த பட்ஜெட் கிக் ஆஃப் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் டிசிஷன் எடுத்துருக்கிறேன். அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டிசிஷனுக்கு நானே போய் உடன்படலை வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் எப்படி போய்ட்டு மக்கள்கிட்ட போய் ஃபேஸ் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட்டில் போய். ஸோ கரெக்டாக அந்த 1 மணி வரைக்கும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு திருப்பி 2 மணிக்கு வந்து பையன் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்தோன்னா அவர் பார்த்தேன். ஸோ இதை வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி வந்து உங்களால் இந்த டிசிஷனை வந்து எடுக்க முடிஞ்சு ஃபோர்காஸ்ட் பண்ணி, பட் அந்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் வந்தது. அந்த தடங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதாவது எம்பத்தின்னு ஒன்று வேணுங்க. நம்ம யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பலனை கொடுக்கும், அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம சரி செஞ்சுப்போம். ஸோ அதுக்குண்டான டிசிஷன்ஸை வந்து நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா எஸ் அப்படின்னு எல்லோரும் அக்ரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் டைமில் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு ப்ராக்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும், நம்ம மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இந்த புரிதல் தொடர்பாக நீங்கள் சொன்னது பிரதர், முன்னாடி ஒருத்தருக்கு வந்து கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்குமோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் முன்னாடியே கொடுத்துடணுன்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு வந்து குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சென்சிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லைங்களா? நிஜமாக. அப்போது இந்த பயிற்சி பண்ணுறது மூலிமா சென்சிட்டிவ்னஸ் அதிகமாகுதுங்களா? அது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே. சென்சிட்டிவிட்டின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருப்பார், ஒரு கத்தி மாதிரி. ஓகே. கத்தியை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கட்டையில் இருக்கும் வச்சுக்கோங்களேன், உடனில் இருக்கும், அந்த பக்கம் வந்து கூர்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பிடிச்சி அதை யூஸ் பண்ணணுன்றது பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து காய்கறி நறுக்கிறதுக்கு வந்து இந்த ஹேண்டிலை பிடிச்சி நறுக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னா அந்த கத்தி முனையை வந்து பிடிச்சி நறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா காய்கறியும் நறுக்க முடியாது, கையும் வந்து நறுக்கப்பட்டுரும், கையில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சென்சிட்டிவாக புரிஞ்சுட்டீங்க, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை புரிஞ்சுட்டீங்க, அதுக்கு எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோமா ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அதே நான் முன்னாடி வேலை பார்த்த அந்த கம்பெனியில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒரு 250 ஒர்க்கர்ஸ் மேலே இருப்பாங்க. யூனியன்லாம் இருந்தது. ஸோ யூனியன் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். பீயிங் எ ஃபினான்ஸ் பர்சன், அந்த போனஸ் டிஸ்கஷன்ஸ், வேஜ் இன்க்ரிமெண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் என்கிட்ட வரும். நான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மேலே போகும் வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் வயபிலிட்டிலாம் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு தீபாவளிக்கு போனஸ்னால உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க நெகோஷியேட் பண்ண வருவாங்க, அப்படியே இழுத்துட்டே போகும். அப்படின்னு ஒரு தீபாவளிக்கு வந்து போனஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 1st வீக்லேயே போய் தீபாவளி வந்தது. தீபாவளி வந்தோடனே ஒரு 10ஆம் தேதி கிட்டே வந்து வச்சுக்கோங்களேன். நாங்கள் அக்டோபர் மாதமே போனஸ் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. கொடுத்து முடித்தோன்னா நவம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கி பசங்க வந்தாங்க, யூனியன்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற பசங்க வந்தாங்க. சார் எங்களுக்கு வந்து தீபாவளி அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது அந்த மாத சம்பளத்தை வந்து முன்னாடியே கொடுத்துருங்க, எனக்கு நவம்பர் மாத சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துருங்க சார் அப்படின்னா. எனக்கு ஒரு சமயம் சுருக்குன்னு ஏறித்து, இப்போ தான்டா சம்பளமும் கொடுத்துருக்குறோம், இப்போ தான் போனஸும் கொடுத்துருக்குறோம், நவம்பர் 10ஆம் தேதி வரப்போகிற தீபாவளிக்கு திருப்பி வந்து நவம்பர் மாத சம்பளத்தை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன் சிச்சுவேஷனுக்கு உடனே. ஓகே. ஸோ சென்சிட்டிவாக புரிஞ்சுட்டேன் நான். அவங்க வழி எனக்கு புரிஞ்சுது, ரைட்டுங்களா? அதாவது இப்போ சம்பளம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து சம்பளம் வராது, செலவு பண்ணிவிடுவாங்கன்றது புரிஞ்சுட்டேன் நான். சுருக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன் நான். போனதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி கண்டிப்பாக அவங்களோட பணம் தானே அது, அவங்களுக்கு போக வேண்டிய பணம்,
ஏதோ ஒரு இது கட்டாயத்தில் வந்து அவங்க வேறு செலவுகள் இருக்கும். ஆனால் தீபாவளின்றது பார்த்திங்கன்னா வெறும் வந்து போனஸை வச்சு மட்டும் செலவு பண்ணுற இது கிடையாது. அவங்க ஊருக்கு போவாங்க, ஊரில் உள்ள அம்மா அப்பாவுக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்க, வேஷ்டி எடுத்து கொடுப்பாங்க, கூட பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் யோசித்தேன். என்னோட இது என்னென்னா, இப்போ நம்ம சம்பளம் கொடுத்துட்டு நவம்பர் 10ஆம் தேதிக்கு சம்பளத்தை கொடுத்துட்டோம்னா தீபாவளிக்கு, நவம்பர் 30க்கு அவங்களுக்கு சம்பளம் வராது. அப்போ அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நான் புரிஞ்சுட்டேன். சென்சிட்டிவாக இருந்தேன், ஆனால் ரியாக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு கழிச்சு அப்புறமா எங்கள் ரூமுக்கு கூப்பிட்டேன் அவங்கள. தம்பி, நான் எடுத்த முடிவு தான் காரணம். ஏன்னா நீ வந்து வாங்கிட்டு போயிட்டேன்னா செலவு பண்ணிவிடுவப்பா, அப்புறம் அடுத்த மாதம் உனக்கு செலவுக்கு பணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு 60% 70% மட்டும் உனக்கு தரேன். நான் உன்னோட நீடை நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து தீபாவளின்றது பெரிய ஃபெஸ்டிவல் உனக்கு. ஆனால் வந்து நான் ஃபுல் பணமும் கொடுத்துட்டேன்னா அடுத்த மாதம் உனக்கு கையில் பணம் இருக்காது. அதனால் நானே என்ன பண்ணேன்னா, ஒரு 60% 70% வரைக்கும், ஆனால் எல்லாருக்குமே ஒரு 250 பேருக்கு அந்த ரிஜிஸ்டர் எடுத்தேன், வேஜ் ரிஜிஸ்டர் எடுத்தேன். அவங்களுக்கு இன்ட்டு 60% போட்டேன், 70% போட்டேன், டிபெண்டிங் ஆன் த சேலரி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இது மாதிரி நான் பண்ணுறேன்ப்பா, உங்களோட இது எனக்கு புரிஞ்சுது, பட் நான் எடுத்த முடிவுக்கு இதுதான் காரணம், ஆனால் உங்களோட ப்ராப்ளத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ வயா மீடியாவை நம்ம வந்து இந்த 60-70% வரைக்கும் அனைவருக்கும் நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துப்போம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது ரெண்டுத்துலேயுமே நியாயம் இருக்குது. நான் முதல்ல சொன்னதை ரியாக்ட் பண்ணதுலேயும் நியாயம் இருக்குது. அதுக்கப்புறமா யோசித்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயும் நியாயம் இருக்குது. ஸோ சென்சிட்டிவாக இருந்தோம். ஆனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்குது. ஸோ கத்தி நம்மள்ட்ட இருக்குது, அதை வந்து நான் வந்து ஹேண்டில் பிடிச்சி நான் வந்து கட் பண்ணியிருக்கணும். நான் இன்ஸ்டன்ட் அது பதிலாக இதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனால் அதை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பசங்களை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸான்னு சொல்லி போனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன்லலாம் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வரும். கைடன்ஸ் வரும்போது அதுக்கு நம்ம வந்து அதை கேட்டு, இதயத்தின் மூலமாக கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை இக்னோர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பல சிக்கல்களெல்லாம் மாட்டின்னு இருக்கோம். நம்ம பாபுஜி அவர்கள் சொன்னது, கூருணர்வு சில சமயங்களில் வரமாகவும் இருக்கும், சில சமயங்களில் சாபமாகவும் இருக்குன்றத அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சமூகத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்க. நம்ம அன்பிற்குரிய தாஜி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒன்றிணைவோம் வா ஏகாத்மா அபியான் மத்திய பிரதேசத்தில் நம்ம பண்ணதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் பிரதர். ஸோ இல்லங்கள் தோறும் தியானம், அனுதினமும் தியானம், அனைவரின் இதயத்திலும் தியானம் அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் சென்னை நீங்களும் களப்பணி நிறையா செஞ்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ வரவேற்பு வந்தது, குறிப்பாக கிராம மக்கள் இந்த பயிற்சியின் மூலயமா எவ்வளோ பலன் அடைஞ்சாங்க பிரதர்? அதாவது இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. இந்த ஹர்தில் தியான், ஹர்தின் தியான், அனைத்து இல்லங்களிலும் தியானம், அனைவரின் இதயங்களிலும் தியானம், அது வந்து 2023 மார்ச் மாதத்துக்கிட்ட அந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் அலாங் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஆயுஷ் அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் லான்ச் பண்ணாங்க. ஒரு 100 நாள் நடந்தது அது. ஜூலை 21ஆம் தேதி 2023. ஸோ அன்றைக்கி தான் அந்த 100ஆவது நாள் முடிஞ்சுது. ஸோ முடியும் போது நம்ம வந்து மத்திய அமைச்சகத்தோடையும் எல்லா மாநிலங்களையும் பண்ணோம். ஸோ அது பண்ணினோன்னா அதனோட சக்ஸஸை பார்த்துட்டு என்ன பண்ணோன்னா, ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் தமிழகத்தில். ஏன்னா தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், நான் சின்ஸ் அரசியல் கட்சிகளோட இதெல்லாம் பார்க்குறதுனால ஒன்றிணைவோம் வாண்டு ஒரு கேட்சியான வேர்டாக இருந்தது. இங்கே என்னத்தை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளத்தையும் உடலையும் ஒன்றிணைப்பது வந்து தியானம். ஸோ நம்ம இதயம் சொல்கிறோம், அது வந்து உள்ளம் கூட சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளத்தையும் உடலையும் ஒன்றிணைப்பது தியானம். அது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் நம்ம வந்து மூலமாக வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஸோ தாஜி இந்த அவரோட விஷன் சொன்ன மாதிரி உலகத்தில் உள்ள அனைவரையும் நான் வந்து தெய்வீகமாக்க போகிறேன்றது போது அது நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொண்டு வரணும். இப்போ அவர் வந்து 750 கோடி மக்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 140 கோடி மக்களுக்கு நாங்கள் எடுத்துன்னு போகிறோன்னுவாங்க. ஸோ தமிழகத்துக்குன்னு வரும்போது ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஸோ 8 கோடி மக்கள்னு தமிழக அளவில் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு வரும்போது இந்த பிளானை வந்து ஒரு டிவைட் பண்ணி, அதாவது கோல்ஸ் எப்போவுமே வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும்னுவாங்க. ஸோ சின்ன சின்ன கோலாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், அச்சீவபுளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். அப்படின்ற மாதிரி கோலை வந்து நீங்கள் வந்து பிரித்து பண்ணும்போது தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு வரும்போது தமிழகத்துக்கு வந்து 8 கோடி மக்களுக்கு வந்து தியானம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற போது
ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், அப்புறம் அவங்க வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணோன்னா 2025க்குள்ளே இந்த கோலை வந்து நம்ம நிர்ணயிப்போம், அதுக்குள்ளே அடையணும் அப்படின்றது தான் தமிழகத்துக்கு வந்து கொடுத்த டார்கெட். ஸோ சென்னைன்னு வரும்போது சென்னை இஸ் பார்ட் ஆஃப் சென்னை மெட்ரோ ஜோன் வச்சுக்கோங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் தான் ஒன்றிணைந்தது தான் வந்து சென்னை மெட்ரோ ஜோன் சொல்லுவோம். ஸோ அதில் நாங்கள் 4 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ப்ளஸ் ஜோனல் கோஆர்டினேட்டர்லாம் பேசும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் எடுத்தோம். அதாவது சென்னையில் வந்து ஓரளவுக்கு ஆர்ட்ஃபுல்னஸ் மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. பிகாஸ் மணப்பாக்கம் வாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடியே ஓரளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேயும் ஆசிரம் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து இது பண்ணிக்கலாம். அங்கே பேடி ஃபீல்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலமாக ரீச் அவுட் ஆகிட்டு இருக்குது. காஞ்சிபுரத்தில் தியானோத்சவம்லாம் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. பட் செங்கல்பட்டு தான் வந்து அந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ண முடியாத ஒரு மாவட்டமாக இருந்தது அப்போது. ஸோ அப்போ நாங்கள் 4 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் முடிவு பண்ணி என்ன பண்ணோம்னா, செங்கல்பட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்சஸ் இருக்கிற ஒரு மாவட்டம். எப்படின்னா உங்களுக்கு வந்து சவுத்துலேருந்து திருநெல்வேலி இல்லை வந்து மதுரை, திருச்சி அங்கே உள்ள, ஏன்னா இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. ஒரு சென்டர் மட்டுமே இதை பண்ணிட முடியாது. ஒரு மாவட்டத்தை எடுக்கிறோன்னா அந்த மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு 38 மாவட்டங்களில் உள்ள எல்லா ஆர்ட்ஃபுல்னஸ் வாலண்டியரும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஃபுல் செங்கல்பட்டை பெனட்ரேட் பண்ண முடியும். அப்படின்றக்கும்போது செங்கல்பட்டுன்றதை வந்து ஒரு முடிவு பண்ணினோம். அதை வந்து பிரகாஷ் பிரதருக்கும் சொன்னோம். அவர் வந்து மாஸ்டர்கிட்ட சொல்லி எஸ் செங்கல்பட்டுன்றது வந்து ஒரு நல்ல சாய்ஸ், அந்த ஒன்றிணைவோம் வான்ற ப்ரோக்ராமை பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ அது ஆரம்பித்தோம். அப்படி தான் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும், திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்தாங்க, விழுப்புரம், வேலூர், எல்லா மாவட்டங்கள்லேருந்தும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஃபுல்னஸ்ன்றது வந்து ஒரு இயக்கம், அவ்வளோதான். எல்லாருமே வந்து இங்கே இருக்கும் சகோதரிகள் தான். எந்த மாவட்டத்தில் போய் பணிபுரிஞ்சாலும் ஒன்று தான். மக்களுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஃபுல்னஸ் போகணும் அப்படின்னு போட்டு ஒரு பெருசாக வந்து செங்கல்பட்டில் டீம்லாம் போட்டோம். அங்கே வந்து காலேஜஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டீமும், ஸ்கூல்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு டீம், டெம்பிள்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு டீமு, வில்லேஜஸ்க்கு போகிறதுக்கு ஒரு டீம். அங்கே வந்து பூரியம்பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்தது, நம்ம சகோதரரோட ஆஃபீஸ் தான், ஒரு பெரிய இது. அங்கே வந்து மக்கள் எல்லாம் தங்க வச்சு அங்கே வந்து எல்லாருக்கும் உணவு சமைத்து அங்கே போய், ஏன்னா வாலண்டியர்ஸ் போய் அங்கே தங்கணும் இல்லைங்களா. ஸோ தங்கி அங்கேருந்து ஒரு 100 நாள் வந்து ஃபுல்லாக வந்து ரீச் அவுட் பண்ணோம். ஸோ செங்கல்பட்டு முழுவதுமாக ஆர்ட்ஃபுல்னஸ் விதை வந்து தெளிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறமா இப்போ திருநெல்வேலிக்கு போனாங்க. அதுமாதிரி மற்ற மாவட்டங்களையும் எடுத்துன்னு போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள் இல்லம் தேடி ஆன்மீகம், இந்த ஒன்றிணைவாக்கு முன்னாடி இது மீட்டான்னு சொல்லுவோம், MITAன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ மக்கள் இல்லம் தேடி ஆன்மீகம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திண்ணைதோறும் தியானம்ன்ற ஒரு கான்செப்ட் முன்னாடி இருந்தது நமக்கு. திண்ணைதோறும் அரசியல்னு ஒரு முன்னாடி வந்து ஒரு பிரச்சாரம்லாம் இருந்தது. ஸோ அது மாதிரி திண்ணைதோறும் தியானம், அதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மக்கள் இல்லம் தேடி ஆன்மீகம். ஸோ அதில் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு சென்ட்ரல் கோஆர்டினேட்டரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸும் ஒரு சப்போஸ் ஒரு அபியாசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க வந்து விட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க இல்லம் தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு, சார் நாங்கள் வந்து இது மாதிரி வந்து இங்கே ஆர்ட்ஃபுல்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம், ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு அலோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எதனால் அவங்களால வர முடியல அப்படின்றத கேட்டுட்டு நம்ம வந்து அங்கே அவங்களுக்கு விருப்பப்பட்டா இப்போ வேணால் நம்ம வந்து ஒரு சிட்டிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு சிட்டிங் கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ பக்கத்தில் உள்ள ப்ரெசெப்டார்ஸ் வருவாங்க, அவங்களையும் வந்து கொடுத்து அவங்களுக்கு சிட்டிங்ஸ் கொடுப்போம். ஸோ இது மாதிரி என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு பெரம்பூரில் முதல்ல இதை பண்ணும்போது ஒரு வயசான 2 தம்பதியர்கள் இருந்தாங்க. அவங்க ஏன் வர முடியலன்னு காரணம் கேட்டபோது அவங்களுக்கு அப்போ தான் வந்து மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, நீ சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, அதனால் வர முடியல அவங்களால. ஸோ அது ஒரு மாதமாக ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு சிட்டிங் கொடுத்தோம். அது மாதிரி இன்னொரு முதியவர் அவங்க வீட்லேயும் போய் சிட்டிங் கொடுத்தோம். அதுக்கு அடுத்த நாள், இது ஒரு சனிக்கிழமை நடந்தது, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் சனிக்கிழமை சிட்டிங் கொடுத்தோம் அவங்களுக்கு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் சத்சங் கண்டக்ட் போனேன் பெரம்பூரில். போனபோது அந்த யாருக்கு சிட்டிங் கொடுத்தாங்களோ அவங்க திரும்பி அங்கே வந்தாங்க. ஓகே. ஸோ அவங்க ஏதோ ஒரு இதுக்காக வந்து ஏதோ ஒரு கஷ்டம், அவங்களுக்கு உடம்பு உபாதையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம போய் அங்கே உட்காந்து அவங்களோட பேசி அவங்க என்ன ப்ராப்ளம் நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் கொடுத்தோன்னே மாஸ்டரோட வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. ஸோ அது மாதிரி இந்த மக்கள் இல்லம் தேடி ஆன்மீகம், ஒன்றிணைவோம் வா, இது நோக்கமே என்னென்னா மாஸ்டர் சொல்கிறது தான். ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் ஆர்ட்ஃபுல்னஸ்ன்றது தெரியணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வழியும் இருக்கிறது, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா போயின்னு இருக்கு தமிழ்நாட்டில். தெர் இஸ் அன் ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது இல்லைங்களா. அதை இயல்பாக வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்யக்கூடிய நபராக நீங்கள் இந்த கர்ம வினை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி அணுகுறீங்க? நம்ம என்ன எண்ணுறோமோ அப்படி தான் நம்ம வாழறோம், அப்படி தான் மாறுது.
ஸோ கர்மா அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அனுபவித்தே ஆக வேண்டும். அது சார்ஜி மகாராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பெரிய குரு வந்து உங்களோட வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்றதுனா முன்பதிவுகள்னால நடக்கணும் அப்படின்னா அது யாராலும் மாற்ற முடியாது. அது நடந்தே தீரும். ஆனால் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு 20 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற ஒரு நிகழ்வை வந்து ஒரு குருவோட ஆசி இருந்ததுன்னா, குரு வந்து இது பண்ணினாங்க அப்படின்னா, ஆசீர்வதித்தால் என்ன முன்கூட்டியே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து நடந்தே தீரும். அந்த கஷ்டமோ இல்லை வந்து சந்தோஷமான இதுவோ நிகழ்வோ நடந்தே தீரும். அதை மாற்ற முடியாது. அதற்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து நஷ்டம் ஆகுது அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் நஷ்டம்ன்றது கொஞ்சம் பெரியது. 10% வந்து போயிடுது. அதே வந்து 10,000 ரூபாய் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் நஷ்டன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்குண்டான பக்குவத்தை வந்து ஏற்படுத்திடும். அதுதான் வந்து 50 வயசில் நடக்க போகிற ஒரு கஷ்டம் வந்து குருவின் அருள் இருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 30 வயசுலேயே நடக்கும். அந்த அந்த வினைப்பதிவு வந்து நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஸோ அந்த தாங்கும் மனப்பான்மை, தாங்கும் சக்தியை வந்து ஒரு குருவால் கொடுக்க முடியும். ஸோ கர்மா என்பதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். யாராலும் வந்து அதுலேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் சகஜ மார்க்கத்தில் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சம்ஸ்காரங்கள் இது வரைக்கும் பண்ணின சம்ஸ்காரங்களை வந்து நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும். இனிமே பண்ண போகிற இது இருக்குது வந்து வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னோடய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் வந்து ஓணுமோ அந்த மாதிரியான செயல்கள் மட்டும் நம்ம ஈடுபட்டால் போகிறோம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் போனதை வந்து சம்ஸ்காரங்களை க்ளீன் பண்ணுறோம். இனிமேல் வருவதை தடுப்பதற்கு வந்து என்னை வந்து ஒரு சத்சங்கத்தில் ஈடுபட்டு கொண்டு ஒரு நல்ல நினைவோட ஒரு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸோடு இருக்கும்போது நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகும். மக்களுக்கு சில நேரத்தில் வந்து ஆன்மீகத்தை பற்றின ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த தவறான புரிதலுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த தவறான புரிதலை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன செயல் செய்யணும்? ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த வழிபாடுகள் அப்படின்றதுல வந்து மக்கள் வந்து எது ஆன்மீகம், எது வந்து தெய்வீக சம்மந்தப்பட்டது, அதாவது வழிபாட்டு முறைகள் சம்மந்தப்பட்டதுன்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது, மதத்தை தாண்டியது தான் ஆன்மீகம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம. அதாவது இப்போ ஆர்ட்ஃபுல்னஸில் கூட பார்த்திங்கன்னா எல்லா மதத்தவர்களும் வந்து தியானம் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போது மதங்களில் போகும்போது ஒரு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதாவது அவங்களோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு உருவத்தை வழிபடுறாங்க, இல்லை உருவம் இல்லாமல் வழிபடுறாங்க. சில பேர் வந்து வெறும் இயற்கையை வழிபடுகிறார்கள். இப்போ அனைவரும் பார்த்திங்கன்னா வழிபடுவதற்கான ஒரு எளிதான ஒரு வாய்ப்பாக வந்து ஆர்ட்ஃபுல்னஸ் தியானம் அமையுது. ஸோ அப்படின்றது வந்து உங்களுக்கு, அதாவது இப்போ தாஜி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மதத்தை வழிபட்டு கொண்டிருந்தார்களாலும், மத வழிபாட்டு முறைகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதாலும் அதையும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆர்ட்ஃபுல்னஸையும் பண்ணுங்கள். அப்படின்றத பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் வரும்போது ஆல்வேஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு அந்த வழிபாட்டு முறைகளில் ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. அதனால் ஒரு எதிர்மறை எண்ணம்லாம் வரவே வராது உங்களுக்கு வாழ்க்கையில். இங்கே வந்து ஆர்ட்ஃபுல்னஸில் வந்துட்டிங்க அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தும் போது, அதாவது அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போகும்போது அனைத்து உயிரினங்களும், இங்கே இருக்கிற அனைத்து உயிரினங்களும் வேறு ஒரு பாதையில் தான் நோக்கி போயின்னு இருக்காங்களே தவிர அவங்க பயணம்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு வரோம் அப்படின்னா, ஹைதராபாத்துக்கு வந்து ஃப்ளைட்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம், இல்லைங்களா, பஸ்லேயும் வரலாம். அப்படின்ற போது அது மாதிரியான பயணங்கள் தான் வந்து வேறையாக இருக்கே தவிர, பயண முறைகள் வேறையாக இருக்கே தவிர பாதைகள் ஒன்று தான், டெஸ்டினேஷன் ஒன்று தான். ஸோ அதனால் அதை குறை கண்டுபிடிக்காமல் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணட்டும். இதுவும் ஒரு வகை இருக்கிறது. இந்த வகையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரு தெளிவாக நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த புரிதலை வந்து ஏற்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதாவது இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸோட கடமை. நீங்கள் வந்து ஆன்மீக முறையில் வந்து தியானம் பண்ணுங்கள். ஸோ மத வழிபாட்டு முறையில் உங்களோட மத சடங்குகள் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. அதை வந்து இப்போ தாஜி வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மகோத்சவ், அனைத்து ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் எல்லோரும் வந்து இப்போ கானாவில் வந்து ஒரு பெரிய மகோத்சவம் வந்து கலந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அனைத்து சன்சாக்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஆர்ட்ஃபுல்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அவர்களுக்கு பிடித்து கொண்டு இருந்தால் அதை வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் போயிட்டுருக்காங்க, அதையும் பண்ணுறாங்க. அதனால் இப்போ குளோபலாக வந்து வைடன் ஆகிட்டுருக்கு. ஸோ மதமும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்து போயிட்டுருக்குன்றது பார்க்குறேன் தாஜியோட முயற்சினால். ஓகே பிரதர், ஆஸ் எ ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக சில நேரம் நீங்கள் ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே உழைக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் வந்து ரொம்ப நெருக்கடியான தருணங்கள் வர நேரிடும். அப்போது செயல்பட முடியாத சில தருணங்கள் கூட ஏற்படலாம். அந்த மாதிரியான தருணங்களில்
நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நேர்முறையாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஏதாவது உங்களுக்கு வந்து உதவி இருக்கா? ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ண ஆரம்பிக்க நம்ம ஒரு குறுகிய வட்டத்திலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்காக மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அதான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும்னா முதல்ல நம்ம மாறணும், அதுக்கப்புறம் வீடு மாறணும், தெரு மாறணும், அப்புறம் அந்த மாவட்டம் மாறும், அந்த நாடு மாறும், அப்புறம் உலகம் மாறும். அப்படின்றது போகும்போது அந்த அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த சிந்தனை வர ஆரம்பிக்கும்போது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது உங்கள் ப்ராப்ளம் மட்டுமே இருக்காது அது. ஸோ இது தாண்டி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இது என்னோட ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக நிற்கக்கூடாது. ஸோ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய கம்பெனியில் அந்த உதாரணம் தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கு. ஒரு வாட்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது. அப்போ நாங்கள் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து பார்ட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சப்ளை பண்ணுற கம்பெனியில் வந்து மிகப்பெரிய வால்யூம் ட்ராப் ஆயிடுது. அவங்களுக்கு விற்பனை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50% அன்றைக்கி அந்த வருஷம் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் அடிபட்டு போச்சு. அது மேலை நாட்டு நிறுவனங்கள் என்ன ஒரு இதுன்னா, ஒரு நம்பர் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் நம்பர் கமிட் பண்ணிட்டோம்னா நீங்கள் எப்பாடுபட்டாலும் மீட் பண்ணி தான் ஆகணும் அது. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அவங்க பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த நம்பர்ஸை. அதை கமிட் பண்ணால் இல்லைனா உங்களுக்கு ஷேர் விலை குறைஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து புது பிஸ்னஸ் வராது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த வருஷத்தில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரப்போகுதுன்னு தெரியும். வால்யூம்ஸ் குறைஞ்சிடுது. ஒரு மார்ச் மாதமே தெரிஞ்சுது எங்களுக்கு. அடுத்த 9 மாதத்துக்கு வந்து வால்யூம் ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. ஒரு 30-40% தான் வரப்போகுது. அதாவது 100 கார் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 30 கார் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியாது இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் கூடி ஒரு மீட்டிங் போட்டுருந்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தேன் அப்போ. ஸோ அப்போ எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணம் வந்ததுன்னா நான் சம்பளம் கொடுக்க போகிறேன். இல்லைனா கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கடையை மூட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து அப்போ திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது. ஒரு வார் ஆன் வேஸ்ட், வாவ் அப்படின்னு ஒரு வாக்கியம் எனக்கு மனசில் வந்தது. WOW, வார் ஆன் வேஸ்ட். அதாவது ஏதாவது ஒரு வேஸ்ட் ஆகுது, கழிவு அங்கே இருக்குன்னா அந்த கழிவின் மேல் நம்ம போர் புரிந்து அந்த கழிவை வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு பொருளாக மாற்ற முடியும், நல்ல பொருளாக மாற்ற முடியுன்றது ஒன்று. இல்லை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா செலவை குறைத்து எப்படி நம்ம அதை வந்து ப்ராஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த வார் ஆன் வேஸ்ட்டோட தாரக மந்திரமாக இருந்தது. அதில் என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தோம், 2 மில்லியன் யூரோஸ். அப்போ அது வந்து ஸ்பானிஷ் கம்பெனினால யூரோவில் தான் நாங்கள் பேசுவோம். ஸோ 2 மில்லியன் யூரோன்றது அந்த காலத்தில் வந்து ஒரு 16 கோடி ரூபாய்கள். 16 கோடி ரூபாய் எங்களுக்கு ப்ராஃபிட் போகணும் எங்களுக்கு டு மீட் த டார்கெட். ஸோ இதை வந்து நான் எல்லா மீட்டிங்லையும் சொன்னேன். ஸோ இந்த வார் ஆன் வேஸ்ட்ன்ற ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணுவோம் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ எல்லோரும் வந்து ஒரு டார்கெட் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு 10% எடுத்துப்போம், நீங்கள் ஒரு 15%, நான் ஒரு 30% எடுத்துக்கேன், இன்னொருத்தர் 40%. இது மாதிரி ஒரு டார்கெட் பேஸ்டு நம்ம இதெல்லாம் விட்டுடுவோம். டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கலைஞ்சிருவோம். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட், நான் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்பெனிக்காக நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா கம்பெனிக்காக வேலை செய்யும் போது சென்னையில் இந்த யூனிட் நல்லா பண்ணிட்டுனா இந்தியா நல்லா பண்ணும், இந்தியா நல்லா பண்ணால் சைனா நல்லா பண்ணும், சைனானா இந்த சைனா ரீஜனல் ஆஃபீஸ் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்படியே வந்து நம்ம ஸ்பெயினில் உள்ள ஹெட் ஆஃபீஸ் நல்லா பண்ணுவாங்க. இதை மாதிரியான ஒரு புரிதல் வேணும் நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதனுடைய இம்பேக்ட் வந்து அப்படியே வந்து ட்ரிபிள் எஃபெக்டாக அங்கே மேலே போகும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒத்துண்டாங்க அவங்க. ஸோ அதன்படி நாங்கள் பிளானிங் பண்ண ஆரம்பித்து அந்த 16 கோடியிலேருந்து நாங்கள் 18 கோடியாக அந்த டார்கெட்டை மீட் பண்ணோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புரிதல்கள் வந்து, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தாண்டி நீங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவராக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நிறுவனத்துக்கு உண்டான ஒரு சிந்திக்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா, இதை மாதிரி நம்ம வந்து நான் சொல்கிறது பாஸ், தாஜி மாஸ்டர் சொல்கிற மாதிரி தான். யூ டேக் அ பாஸ் அண்ட் இந்த ப்ராப்ளம் எதனால் வந்தது, இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கைடன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும்போது, இவர் தனிப்பட்டதுக்காக பண்ணல, அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கோலுக்காக மட்டும் நம்மளை வேலை செய்ய சொல்ல, கம்பெனிக்காக அனைத்து ஒர்க்கர்ஸ்க்கும் இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்தால் தான் அடுத்த வருஷம் அவங்க சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் பண்ணும்போது நம்ம சொல்கிற ஐடியாலாம் அவங்க ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரவணைப்பு வந்து நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடன் அஜெண்டா இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்மீகம், பொருளாதாரம், அரசியல் இந்த 3லையும் ஒரு சேர நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. இப்போது இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட துறைன்ற மாதிரி பார்த்தாலும் ஆன்மீகம் வந்து இது ஒரு தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த துறைகளிலும் சரி, அரசியல்லையும் பொருளாதாரத்துலேயும் ஒரு புல் அண்ட் புஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டோட நீங்கள் இந்த 3 விஷயங்கள்லையும் தொடர்ந்து பயணிக்கிறீங்கன்னா அது எப்படி பிரதர்? கடமை செய், பலனை எதிர்பார்க்காது, அவ்வளோதான். சார்ஜி மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது தான் அதெல்லாம்.
ஸோ நம்ம எந்த வேலை பண்ணினாலும் அதில் வந்து ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட போகிறோம். அது வந்து ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் வந்து நம்மளோட வேலை என்ன? கரெக்டாக வந்து காலையிலேருந்து தியானம் பண்ணணும். பயிற்றுனராக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் சிட்டிங் கொடுக்கணும். அப்புறம் இரவு க்ளீனிங் பண்ண போகிறேன், சாயங்காலம் க்ளீனிங் பண்ணிவிட்டு ராத்திரி உறங்கும் போது பிரார்த்தனை பண்ணுறோம். இதை கரெக்டாக பண்ணிடணும். இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து நம்ம மனித மட்டத்தில் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஸோ பொருளாதாரத்தில் என்ன பண்ண முடியும்? பொருளாதாரத்தில் இருக்கும்போது இன்றைக்கி உள்ள மக்களுக்கு வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங் ஹெல்ப் பண்ண முடியும்? டாக்ஸஸ் இருக்குது, அந்த டாக்ஸஸில் எப்படி அவங்க சேவ் பண்ணலாம்? இல்லை ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டு வரத்துக்கு என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசாங்கத்திலையோ மாநில அரசாங்கத்திலையோ இருக்குது, அதை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. ஏன்னா மாஸ்டர் சொல்கிற மாதிரி தான் 2 ரெக்கைகள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த வாழ்க்கையை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு இல்லை பயந்து காட்டில் போய் வாழ முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த இதில் இருக்கும்போது மாஸ்டர் சொல்கிற மாதிரி வி ஆர் ஆல் ட்ரஸ்டீஸ். நமக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தாயாக இருக்கட்டும், இல்லை தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள். ஸோ மக்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ முதல்ல நான் வந்து என்னோடய ப்ராக்டிஸ்க்கு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஆன்மீகத்தை வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லலாம் ஒன்று உண்டு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, நிறுவனம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது அங்கே உள்ள வளங்களை எடுத்துக்கொண்டு தானே இது பண்ணுறாங்க. அங்கே உள்ள நீர் வளமாக இருக்கட்டும், நில வளமாக இருக்கட்டும், மனித வளமாக இருக்கட்டும், அந்த உள்ள கிராமத்துலேயோ இல்லை அந்த உள்ள சிட்டிலேயோ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சிஎஸ்ஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2% ப்ராஃபிட் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அது திருப்பி அங்கே உள்ள சமூகத்துக்கே நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, லேப்டாப் வாங்கி கொடுங்க, ரோடு போடுங்க, மரம் செடி கொடி நடுங்க, என்னென்ன பண்ணுங்கள். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன எடுத்துட்டீங்களோ அதுக்கு திருப்பி பிரதிபலனாக எதாவது கொடுங்க, 2% வாங்க. அதை மாதிரி பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர் நான் சொல்லுவேன், இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இப்போ வந்து எனக்கு மாஸ்டர் இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அதன் மூலமாக எனக்கு அமைதி கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த அமைதியை நான் எப்படி கொடுக்க போகிறேன் மக்களுக்கு திரும்பி? ஓகே, அது வந்து நான் அந்த பயிற்சியை வந்து இப்போ இருக்கிற காலேஜஸ் ஸ்கூல்ஸுக்கு போய் சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி பொருளாதாரத்தில் போகும்போது இதன் மூலமாக நான் பயன்பட்டுருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே போனாலும் இந்த கன்சல்டிங் போகும்போது அங்கே நிறுவனத்தில் வந்து இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இப்படி இருந்தாலும் அவங்க வந்து வேல்யூ பேஸ்டு சிஸ்டம் அங்கே வச்சுருக்க போகிறாங்க. வேல்யூஸ் வந்து ஹெச்ஆரில் வந்து இந்த வேல்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வேல்யூ பேஸ்டு சிஸ்டமில் வந்து இந்த ஒரு ட்ரைனிங்கே உள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த ட்ரைனிங் கொண்டு வரும்போது அவர்களுக்கும் ஒரு 30-40 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அரசியல் இதில் தளத்துலையும் போகும்போது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரிந்த நல்லதுகளை சொல்லி கொண்டு இருங்க, அவ்வளோதான். அது வந்து பாபுஜி மகாராஜ் சொல்கிற மாதிரி தான், குட் திங்ஸ் ஹேவ் டு பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ அது யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம அதை சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற நோக்கத்தோடு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து கானா ஸ்டுடியோஸ்க்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.